ஹே காய்ஸ்! வெல்கம் டு ட்ராமா வித் ஷெரி. எல்லாரும் என் மேல கொள்ள காண்டுல இருக்கீங்கன்னு தெரியுது. அதனாலயே நான் டக்குன்னு இன்னைக்கு எபிசோட்குள்ள போயிடுறேன். இன்னைக்கு நம்ம ஃபீல் வாட் யூ ஃபீலோட 3வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே டைரக்டர் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. பங்கமா தான் காட்டியிருக்காங்க. பாய்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு தனியா லாக்கர் இருக்கும் இல்லையா? அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ ஒண்ணா குளிச்சிட்டு இருக்காங்க. யூலி வந்து அவனோட ட்ரெஸ்ஸ நான் கழட்டிட்டு இருக்கேன். அவனுக்கு பின்னாடி தான் வந்து சென்கி இருக்கான். சென்கியும் வந்து அவனோட எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு பிறந்து மின்கா இருக்கான். யூலி அவன பார்த்தோனே ஒரு மாதிரி தான் பார்க்கறான். இவனும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு யூலிய ஒரு இடி இடிச்சுட்டு போறான். அங்க லீமிங் இருக்கான். லீமிங்க தான் தெரியும்ல, அவன் சரியான விளையாட்டு பிள்ளை அல்லவா? அங்க இருக்கவங்க கிட்ட வந்து, "ஏய் என்ன நீ இப்படி இருக்கே? உன் பாடி என்ன அப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சென்கி வந்தோனே, "சென்கி நீ இப்படி வெளிப்படையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள யூலி வந்துடுறான். "ஏய் ஏய் என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி இவன் பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ளயே வந்து சென்கி வந்து அவனோட பிளேஸ்ல போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். "நீ மட்டும் என்னடா டவல் கட்டிங்கின்னு இருக்க? கழட்டுறா" அப்படின்னு சொன்னா, "ஏய் இத கழட்டினா நான் ரொம்ப நேக்கடா இருப்பேன்டா" அப்படின்றான். "நானே இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத பழகிட்டு இருக்கேன். நீ வேற" அப்படின்னு சொல்லிட்டு அவன அமுச்சு விட்டுட்டு இவனும் சென்கியும் இப்போ ஒண்ணா குளிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, தனித்தனியா பாத்ரூம்ல ஒண்ணா குளிக்காம எல்லா பாய்ஸும் பிறந்த மேனியா ஒண்ணா குளிச்சுட்டு இருக்காங்க. அது ஏன் தான் எனக்கும் தெரியல. இப்படிதான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து கட் பண்ணா, யூலி மரத்தடியால நின்னுகிட்டு இருக்க. ஒரு வாரம் பொறுத்து இந்த எபிசோட பாக்குறதுனால யூலியோட இந்த ஃப்ரெண்டு நேம நான் மறந்துட்டேன். அவன் வந்து அவன் கண்ண மூடிட்டு கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபுடி யாரே அப்படின்னு அவங்க ஊர சாங்க பாடிக்கிட்டு இருக்கா. அவனும் அவனோட கையை எடுத்துட்டு நீதானா அப்படின்னு சொல்றான். இப்ப கொஞ்ச நாளாவே உன்னியும் சின்கியும் வந்து ஒன்னாவே ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன மறந்துட்ட போலியே அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இல்ல, நீ ட்ரிப் அப்போ ஒரு மூவி காமிச்சல்ல, அது ரொம்ப வியர்டா இருக்கு. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். அதனால வந்து அவன் கூட இருக்கும்போதே எனக்கு ஒரு மாரி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் இவன ஒரு மாரி பார்க்கறான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்களோட தங்கியிருப்பாங்க இல்லையா ஹாஸ்டல், அந்த ரூம தான் காட்டுறாங்க. "நீ வந்து சும்மா சும்மா மூவி எல்லாம் தப்பு சொல்லாத சரியா? நீ மறுபடியும் அந்த மூவிய பாரு. பார்த்துட்டு வந்து நீ சொல்லு" அப்படின்றான். "என்னது மறுபடியும் பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்ல, "நம்ம ட்ரிப்ல போயிட்டு இருக்கிறப்போ அந்த மூவியோட ஸ்டார்ட்டிங்க தான் பார்த்தேன். நீ ஃபுல்லா பாரு. ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். அது எவ்வளோ பெரிய சேடான ஸ்டோரின்னு. அதுக்கப்புறம் நீ வந்து என்னன்னு நீ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல அந்த மூவிய தான் வந்து இவன் போடுறான். இவனும் மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட தெரியாம வாய ஆன்னு பொளந்து பார்த்துட்டு இருக்கேன். அவனோட ஃப்ரெண்ட் இவனோட கன்னத்துல வந்து உம்மா குடுத்துடுறான். "ஏய் என்னடா பண்ற நாயே?" அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி மூவி எப்படி இருக்கு சொல்லு" அப்படின்றான். "ஒண்ணும் பெருசா இல்ல" அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்க, யூலியோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? லீமிங்கா அவன் வந்துடுறான். "ஏய் ஜன்னலெல்லாம் சாத்திட்டு இங்க என்னடா பண்றீங்க? பிட்டு படமாடா பார்க்குறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கறான். அவனுக்கு புத்தி எதுக்கு போகுது பார்த்தீங்களா? உடனே அந்த பையன் சொல்றான், "உன் நெனப்பு ஃபுல்லா அதுல தான் இருக்கு. நீ ரொம்ப டேர்ட்டியா இருக்க" அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து யூலி சொல்றான், "நான் இவன்கிட்ட வந்து ஒரு கேசெட் வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கு. நீயும் எங்க கூட வந்து பார்க்குறியா?" அப்படின்ற மாரி கேட்கறான். "இல்ல, இல்ல. அது ரொம்ப மோசமா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. நான் வரல" அப்படின்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், "உன்கிட்டனா வந்து இந்த கதைய காட்டுறது வந்து வேஸ்ட்டு. நானே வந்து வச்சுக்கிறேன். பன்னிக்கு தெரியுமா முத்தோட அருமை" அப்படின்ற மாரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ, சென்கி கிட்ட இருந்து பேஜர்ல மெசேஜ் வருது. நம்மலாம் வந்து ஃபோன் வச்சிருக்கோம். ஆனா இது பழைய காலத்து கதைன்றதுனால பேஜர் தான். அவன் வந்து யூலிய வந்து இன்வைட் பண்ணியிருக்கான். இது மாரி பேஸ்பால் பிராக்டிஸ் இருக்கு நீ வான்னு. அத பார்த்தோனே இவன் தர தரன்னு ஓடிட்டான். "ஏய் எங்கடா போற?" அப்படின்னு சொல்ல, "இது மாரி சென்கி என்ன கூப்பிட்டுருக்கான். அதனால பேஸ்பால் பிராக்டிஸ் பண்ண நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்ப இவங்க 2 பேரும் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் நிறைய கேம் கேசெட்லாம் வச்சிருப்பான் போல. "உனக்கு வேலை வெட்டி இல்லன்னா என் கூட வந்து கேம் விளையாடுறியா?" அப்படின்னு சொல்ல, "உன்ன மாரி கொரில்லா கூடலாம் யாரு விளையாடுவா?" அப்படின்ற மாரி சொல்றான். "எனக்கு தெரிஞ்சு நீ கேம் விளையாடுறதுக்கு பதிலா உன்னோட டைம வந்து நீ குளிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணனா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். என்ன சொல்றான்? "என் மேல என்ன அவ்ளோ நாத்தமா அடிக்குது" அப்படின்னு அவனோட ஷர்ட்ட மோந்து பார்க்குறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க எல்லாரும் கிரவுண்ட்ல வந்து பேஸ்பால் பிராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூலிக்கு வந்து அத பத்தி எதுவுமே தெரியாது போல.
யூலி வந்து சென்கிய பார்த்து ஈன்னு சிரிச்சுட்டு இருக்க, "எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சுட்டு இருக்கன்னு?" சொல்றான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கவங்க வந்து, "யூலி நீயும் வந்து எங்க கூட விளையாட போறியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களுமே வந்து இந்த டீம்க்கு ஆள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால சென்கி நீ வந்து எப்படி ப்ளே பண்ணணும்னு அவனுக்கு சொல்லிக் குடு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் கையில வந்து கிளவுஸ்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு யூலி வந்து அந்த பால தூக்கி போட, அது வந்து தப்பா போயிடுது. "நீ இப்படின்னா பண்ணா எப்படி? எனக்கு வந்து கைய புடிச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடு" அப்படின்னு. அவனுமே வந்து அவன் கைய புடிச்சு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ சென்கியோட வாய்ஸ் மட்டும் கேட்குது. அது அக்டோபர் 15, 2021 சம்மர் சீசன். அன்னைக்கு வந்து யூலி வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எதுக்கு அவன் சிரிக்கிறான் அப்படின்னு தெரியல. ஆனா அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்படின்ற மாரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். சென்கியும் இப்படி விளையாடணும்னு சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறமா, சரி இப்ப பால தூக்கி போடு அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து தூக்கி போடுறான். கரெக்ட்டா வந்து கேட்ச் பிடிச்சுறான். அப்படின்னு கிளாப் தட்டுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா, இவங்க படிக்கிற யூனிவர்சிட்டிய தான் காட்டுறாங்க. கிறிஸ்மஸ் டைம் வரப்போது போல. அதனால வந்து அந்த காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லா வந்து கலர் பேப்பர்லாம் ஒட்டி, கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு டெக்கரேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அப்ப யூலியும், சென்கியும் பேசிட்டு இருக்காங்க. "கிறிஸ்மஸ் வரப்போதா? என்னால நம்பவே முடியல. நான் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போ என் பாட்டியோட செலிப்ரேட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. அவனும் அவன் பாட்டியும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி, ஒண்ணா பியானோ வாசிச்சுக்கிட்டு, நல்லா ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா நானும் என் ஃபேமிலியும் வந்து கிறிஸ்மஸே செலிப்ரேட் பண்ணது இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதுதான் நம்ம இப்ப யூனிவர்சிட்டில இருக்கோம்ல. இப்போ நம்ம எல்லாரும் காலேஜ்ல ஒண்ணா செலிப்ரேட் பண்ணலாம் சரியா? அப்படின்ற மாரி யூலி சொல்றான். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எக்ஸாம் வேற இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம பத்தி பேசுவோம். எக்ஸாம்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செலிப்ரேஷன பத்தி பேசலாம் சரியா? அப்படின்ற மாரி இருக்கான். அதுக்குள்ளயே யூலி வந்து ஒரு கனவுக்கு போறான். அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ற மாரியும், அத பார்த்து வந்து சென்கி வந்து ஹாப்பி ஆகுற மாரியும், ஒண்ணா சாப்பாடு ஊட்டி விடுற மாரியும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா டான்ஸ் பண்ற மாரியும் வந்து அவன் யோசிச்சுக்கிட்டு, ஒரு நோட்ல எழுதி வைக்கிறான். அவன் கூட என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாரி எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா சிரிச்சுக்கிட்டே பேக்க எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிடுறான். பேஜர வந்து அவனோட ரூம்லயே வச்சுட்டு போயிட்டான். இவன் போனதுக்கு அப்புறமா செங்கி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன மெசேஜ்னா, எக்ஸாம்க்கு முன்னாடி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல. இவன் வந்து அத பத்தி ஞாபகமே இல்லாம விட்டுட்டு போயிட்டான். லைப்ரரியில வந்து சென்கி மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் இந்நேரத்துக்கு அவன் வந்திருக்கணுமே. சப்போஸ் அவன் ஃப்ரெண்டு கூடனா போயிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாரி இருந்தா, சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே. என்ன பண்றான்னு தெரியலையே, எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாரி அவன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சென்கி கூட வந்து ரூம்ல ஒருத்தன் ஸ்டே பண்ணியிருப்பான் இல்லையா? அவன் சைலன்ட்டா வரான். நான் இங்க உட்காந்துக்கவான்னு கேட்க, உட்காந்துக்கோ அப்படின்னான். அவனுமே புக்க எடுத்து படிச்சுட்டு இருக்கிறப்போ, சரி நான் வந்து கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். அதுக்கப்புறம் கேன்டீன தான் காட்டுறாங்க. கேன்டீன்ல வந்து கேன்டீன்லயுமே வந்து யூரிய காணோம். இவன் வந்து சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ, இவன் யூரிய காணோமே தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப யூரியோட அக்கா சொல்றாங்க, "சென்கி என்ன நீ தனியா இருக்க? யூரி எங்க போனான்னு?" கேட்க, "அவன் எங்கேயாச்சும் பிஸியா இருந்திருப்பான் போல. நான் அவன பார்க்கல" அப்படின்றான். அதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க, "நானும் யூரிய தான் தேடிட்டு இருக்கேன். அவன் என் கண்லயே படல. இது மாரி 24த் வந்து இது மாரி ஷோ இருக்கு. நீயும் யூரியும் வரீங்களா?" அப்படின்னு டிக்கெட்ட குடுக்க, "அன்னைக்கு தான் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்கே" அப்படின்னு சொன்னா, "நீ கவலைப்படாத. என்னோட ஷோ வந்து நைட்டு தான் நடக்குது. அதனால எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நீங்க வரலாம்." அப்படின்னு சொன்ன உடனே, அவனும் வந்து அந்த டிக்கெட்ட வாங்கிக்கிறான். அங்க இருந்து கட் பண்ணா யூலியும், சின்கியும் மீட் பண்ணிக்கிறாங்க. யூலி இன்னைக்கு வந்து படிக்க வரேன்னு சொல்லியிருந்தால, ஏன் வரல அப்படின்னு கேட்க, நான் அத பத்தி மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து நானு சில பொருள்லாம் வாங்குறதுக்காக வெளிய போயிருந்தேன். அப்படின்னா, நான் உனக்கு வந்து பேஜர்ல மெசேஜ் பண்ணேன். நீ பார்க்கலையா? அப்படின்னு கேட்க, பேஜர்லயா? அப்படின்ட்டு அவன் பாக்கெட்ல அங்க இங்கன்னு கை வைக்கிறான். ஓ! அத நான் ரூம்லயே மறந்து வச்சுட்டேன் போல அப்படின்னா, சரி இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து எங்கனா போற மாரி இருந்தா சொல்லிட்டு போ. சொல்லாம கொள்ளாம போவாத சரியா? அப்படின்னா, அவனுமே வந்து சாரி அப்படின்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ வந்து கிறிஸ்மஸ் அப்போ ஃப்ரீயா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து டிக்கெட் எடுக்க, கிறிஸ்மஸ் அப்போவா? அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்கு அப்படின்றான். என்ன பிளான்னு கேட்க, அது என்னோட பெர்சனல் அப்படின்னு சொல்லிடுறான். பெர்சனலா? சரி இருக்கட்டும், இருக்கட்டும் அப்படின்ற மாரி சென்கி சொல்லிட்டு இருக்க, யூரியோட ஃப்ரெண்டு வந்துடுறான். "ஏய் என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்க, அப்போ சென்கி சொல்றான், "எக்ஸாம் இருக்குல்ல, இது மாரி படிச்சியான்னு?" கேட்க, "என்ன எக்ஸாமு?" அப்படின்னு சிரிச்சுன்னு கேட்கிறான். "ஏன் வடிகட்டுன முட்டாளே, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குன்னு" சொல்ல, "என்னது அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கா? எனக்கு இத பத்தி தெரியாதே. டேய் மச்சான் மச்சான் எனக்கு சொல்லிக் குட்றான்னு சொல்ல, அங்க இருந்து கட் பண்ணா இவங்களோட ரூம தான் காட்டுறாங்க. அங்க வந்து அந்த வடிகட்டுன
முட்டாளுக்கு அவன் ரூம்ல இருக்க மத்தவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் மாறி மாறி சொல்லிக் குடுக்குறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நானா காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, எதனா தெரியலன்னு டவுட் கேட்டா கூட சொல்லியே தரமாட்டாங்க. அதனாலேயே நம்ம முட்டை மார்க் வாங்கி மிஸ்கிட்ட அடி வாங்கின கதைலாம் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு? இவங்க ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு ஆப்போசிட் ரூம்ல தானே ஜென்கி இருக்கான். அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே கூட படிச்சுட்டு இருக்காங்க. அதுல அந்த ரூம்ல ஒரு பையன் சைலண்டா இருப்பான் இல்லையா? அந்த பையன் மட்டும் வந்து கொஞ்சம் படிப்பு வராது போல. மங்கப் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சென்கி தான் சொல்றான், "நீ வந்து இது மாரி மங்கப் பண்ணி படிச்சா வேஸ்ட்டு. நான் உனக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்க குடுத்து, "இது மாரி நீ ட்ரை பண்ணு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனுமே வந்து தூங்க போயிடுறான். அவன் தூங்க போனதுக்கு அப்புறமாவும் இவன் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்களுக்கு எக்ஸாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற சார் வந்து "இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு" அப்படின்னு சொல்ல, சென்கி எழுதி முடிச்சுட்டு பேப்பர குடுத்துட்டு போயிடுறான். சென்கி எழுதி குடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா யூலியும் எழுதி குடுத்துடுறான். இவளுக்கு பின்னாடி தான் வந்து அந்த பையன் இருக்கான். அதாவது யூலியோட ஃப்ரெண்டு. அவன் தூங்குற மாரியே ஆக்ஷன் பண்ணி மண்டையில எதனா ஒண்ணு இருந்தா தானே ஏதேதோ எழுதுறான். என்ன எழுதுறான்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து இவங்களோட ரூம தான் காட்டுறாங்க. சென்கியோட ரூம்ல வந்து சென்கி வந்து என்னமோ எழுதி விட்டுட்டு போயிருக்கான். அவனோட ரூம்மேட் வந்து அத பார்க்குறான். இது மாரி ஈவ்னிங் வந்து இது மாரி ஷோ இருக்கு. நீ வா டிக்கெட்டு அப்படின்ற மாரி வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, அத எடுத்து அவனோட பாக்கெட்குள்ள வச்சுட்டான். அங்க வேற ஒரு பொருள் இருக்கு. என்னது இது? இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போலயே அப்படின்னு கையில எடுத்துட்டு இருக்க. அந்த சமயத்துல யூலி வந்துடுறான். சென்கி அப்படின்னு கேட்க, சென்கி இங்க இல்ல. அவன் வந்து டேட்டுக்கு போயிருக்கான். என்னது டேட்டுக்கா? அப்படின்னு சொல்ல, அவனுமே ஆமான்னு சொல்லிடுறான். ஓகே கையில என்ன வச்சிருக்க? சென்கியோட பொருளா? அப்படின்னு கேட்க, "இத அவன்கிட்ட சொல்லாதே" அப்படின்னா, "சரி நான் சொல்லல. உனக்கு எதனா வேணும்னா உன் சொந்த காசுல வாங்கிக்கோ. அடுத்தவங்களோட பொருள வந்து எடுக்காத. அப்படியும் உனக்கு வேணும்னா கேட்டு எடுத்துக்கோ. இது மாரி திருட்டுத்தனமா பண்ணாத சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் போன உடனே இவன் என்ன பண்றான்னா, அந்த பொருள எடுத்து அது என்ன கருமம்னு தெரியல கைஸ். அத வந்து இவன் கையில இப்படி தேய்ச்சுட்டு மோந்து பார்க்குறான். யூலி அவனோட ரூமுக்கு போன உடனே யூலியோட ஃப்ரெண்ட் வந்து அவன் கன்னத்துல முத்தம் குடுக்குறான். "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான். மறுபடியும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க போக, "டேய் நீ எல்லாம் பைத்தியமாடா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ரூம்ல இருக்க 2 பேருக்கும் வந்து முத்தம் குடுத்துருப்பான் போல. அவங்க 2 பேரும் ஒண்ணா கட்டி பிடிச்சுட்டு இருக்காங்க. "டேய் மச்சான் நீ வந்துட்டியா? அவன் ஆல்ரெடி எங்கள இப்படிதான்டா கொடுமைப்படுத்துறான். மிச்சம் இருக்கிறது நீ தான். உன்னையும் வந்து இப்படிதான் பண்றான்னு சொன்னேன்னு" 3 பேரும் ஒண்ணா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "ஏய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லி இவன் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க வர, இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓடுறாங்க. முத்தத்த குடுத்தே ரூம்மேட்ட அலற விட்டுருக்கான்ப்பா அந்த பயபுள்ள. "ஏய் காய்ஸ் நான் வந்து என்னோட தேங்க்ஸ வந்து முத்தத்து மூலியமா தான் வெளிப்படுத்துறேன். வாங்க நான் முத்தம் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி இவங்க மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டு இருக்க. கிஃப்ட்ஸ் எல்லாமே கீழ விழுந்துடுது. "ஏய் சாரி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு இல்லன்னா விழுந்துடுச்சு" அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து குடுக்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்காக தான் வாங்குனேன்" அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு கிஃப்ட்ட குடுத்துர்றாங்க. அந்த கிஃப்ட்ட வாங்குன சந்தோஷத்துல, "ஏய் இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து யூலிக்கு முத்தம் குடுக்கலாமான்னு" குடுக்க போக, அவன் அதையும் தள்ளி விட்டுறான். சரி நம்ம எல்லாரும் ஒண்ணா வந்து டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க 4 பேரும் ஒண்ணா சிரிச்சு பேசிக்கிட்டே போயிட்டுருக்க, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ண பார்த்து லுக்க விடுறான். "டேய் என்னடா பண்ற? வாடா போலான்னு" சொல்லி கூட்டு போறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது சென்கிய தான் காட்டுறாங்க. சென்கிக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ வச்சுட்டு அதுல ஒரு லெட்டர் இருக்கு. "நீ ரொம்ப நாளா வந்து நான் உன்ன அவாய்ட் பண்ணிட்டேன்னு நெனச்சிருப்ப. ஆக்சுவலி நான் வந்து கிறிஸ்மஸ்க்காக உனக்கு கிஃப்ட் பண்றத பத்தியும், நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்றத பத்தியும் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இன்னும் நெறைய பிளான் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு வந்து சூப்பரான நைட்டா இருக்கணும். நம்ம நைட்டு ஒண்ணா டின்னர் சாப்பிடணும். கிறிஸ்மஸ நல்லா செலிப்ரேட் பண்ணணும். மூவிக்கு போணும். அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நீ இந்த கிஃப்ட்ட பார்க்குறப்போ நீ ஹாப்பியா இருப்பன்னு நான் நம்புறேன்" அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அவன் அத பார்த்த உடனே குடுகுடுன்னு போயிட்டுருக்கான். அங்கருந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா எங்க ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. போனது என்னமோ 3 ஃப்ரெண்டு. வரும்போது என்னன்னா 2 ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டு எங்க போயிருக்கான்னு தெரியல. அவங்க 2 பேரும் வந்து நல்லா போதை ஆயிட்டுருக்க. நம்ம யூலி தான் வந்து அவங்கள புடிச்சு கூட்டிட்டு வரான். அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு, வாமிட் வருது விளாக் விளாக்ன்னு சொல்லிக்கிட்டு அது மாரி கத்திக்கிட்டு, போதையிலயும் உளறிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம். யாரு வந்து அதுல தோத்து போறாங்களோ, அவங்க வந்து டேட்டுக்கு போணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அதுல வந்து அவன் தோத்து போயிருப்பான் போல. அவனோட ஃபேஸ கவனிச்சியா, இதுல என்னமோ இருக்கிற மாரி இருக்கே அப்படின்ற மாரி போதையிலேயே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்க வந்து சென்கிய பார்த்தோனே, "சரி நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போங்கன்ற பாரு ரூமுக்கு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுர்றான். அவன பார்த்தோனே, "நீ என்ன பண்ற? இவ்ளோ குளிர் பெய்யுது. நீ வந்து கோட்டு கூட போடாம வந்திருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்ட எடுத்து அவனுக்கு போட்டு விடுறான். "நான் வந்து அந்த லெட்டர பார்த்த உடனே வந்து கோட்டு போடுறத வந்து நான் மறந்துட்டேன். நேரா உன்ன பார்க்கறதுக்காக தான் ஓடி வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் மொக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, "நீ அக்காவோட டேட்டிங் போயிருப்ப அப்படின்னு நான் நினச்சேன்" அப்படின்னு சொல்ல, "நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஆக்சுவலி உங்க அக்கா வந்து நம்ம 2 பேரையும் தான் இன்வைட் பண்ணாங்க. நீ வந்து கொஞ்ச நாளா என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால, நான் உன்கிட்ட சொல்லல.
அப்படின்னு. "ஓ! சாரி நானும் வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல" அப்படின்னேன். நான் வந்து என்னோட டேபிள்ல வந்து இது மாரி நோட் வச்சுட்டு வந்தேனே நோட்ஸு. "நீ வந்து பார்க்கலையான்னு?" கேட்க, "நான் பார்க்கலையே. நான் உன் ரூமுக்கு கூட போனேன். நான் பார்க்கல. உன் ரூம்மேட்டும் இத பத்தி சொல்லல" அப்படின்ற மாரி சொல்றான். நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால கொஞ்சம் கூட உன்னோட ஃபீலிங்ஸ வந்து நான் புரிஞ்சுக்கல. கடைசில இது ஒரு சர்ப்ரைஸாவே மாறிடுச்சுன்னு நான் நெனைக்கிறேன். நம்மளுக்குள்ள வந்து இது ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்த ஏற்படுத்திச்சுல்ல. சாரின்னு சொல்ல. இதுல உன் தப்பு மட்டும் இல்ல. என் தப்புமே இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே செம்கி சொல்றான், "நான் வந்து எதனா தோணி இருந்ததுன்னா, உன்கிட்ட நான் பேசியிருந்திருக்கணும். பேசாம இருந்ததுனால தான் வந்து நம்ம 2 பேருக்கும் வந்து இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அதனால தான் ஒருத்தரும் வந்து பேசிக்காமலே இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்" அப்படின்னு சொன்னேன். "சரி வா, இன்னும் கிறிஸ்மஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணா செலிப்ரேட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வேற எங்கேயோ போறாங்க. நல்லா பனி பெய்யுது. இங்க வந்து குளூர்ல நடுங்கிக்கிட்டே இருக்காங்க. இவங்க மேல ஃபுல்லா பனியா இருக்கு. அப்போ சென்கி சொல்றான், "இந்தா நீ குளூர்ல நடுங்குறல்ல, இந்தா கோட்ட போட்டுக்கோ" அப்படின்னு சொல்ல, நான் எனக்கு ஒண்ணும் குளிர்னா இல்ல. நான் வந்து ரொம்ப ஹாட்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் வந்து என்னோட கிஃப்ட்ட குடுக்க மறந்துட்டேன். இந்தா சீரம் சொல்லி குடுக்குறான். நானும் நீ வாங்கி குடுத்தத வந்து போட்டுருக்கேன் பாத்தியா? அப்படின்னு சொல்லி குடுக்குறான். நல்ல வேளை நான் ஜாக்கெட்ட மட்டும் மிஸ் பண்ணியிருந்தேன். ஒரு வேளை வந்து இந்த லெட்டர வந்து நான் நியூடா இருக்கும்போது பார்த்துருந்தேன்னா, நான் அப்படியே ஓடி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, "நீ எப்படி வந்திருந்தாலும் பரவாயில்லையே" அப்படின்னு சொல்றான். "எனக்கு வந்து உன்ன ரொம்ப பிடிக்கும். அதனால நீ எத கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன்" அப்படின்னு கிஃப்ட்ட பத்தி பேசிட்டு இருக்க. ஒரு பையனோட வாய்ஸும், பொண்ணோட வாய்ஸும் கேட்குது. "சரி வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. காலேஜ்க்குள்ளேயே தான் நடக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம யூலியோட ஃப்ரெண்டு. அவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட இருந்திருப்பான் போல. மாத்தி மாத்தி கிஃப்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சென்கி சொல்றான், "நம்ம இந்த பையனா இவன்? நம்ம கூட ஒண்ணா தானே இருக்கான். இத பத்தி எதுவுமே சொல்லலன்னு" சொல்ல, "அதுவா முக்கியம்? சரி அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி கிஃப்ட்ட குடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவங்க என்ன பண்றாங்களோ அதே மாரி இவங்க 2 பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணு தொப்பி வாங்கி குடுத்துருப்பா போல. அவன் தொப்பி போட்ட உடனே, இவனுமே வந்து என்ன பண்றான்னா, அந்த ஸ்கார்ஃப் மாரி இருக்கும் இல்லையா? அத வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து லிப்ஸ்டிக் வாங்கி குடுத்துருப்பான் போல. "எனக்கு போட்டு விடு" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து போட்டு குடுக்குறான். அத பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சீரம் இருக்கு இல்லையா? "அது எனக்கு போட்டு விடு" அப்படின்னு சொல்லி கையில கேட்குறான். அதே மாரி அவனும் வந்து கையில தடவி குடுக்குறான். இவங்க 2 பேரும் மாறி மாறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, கடைசில வந்து டைட்டானிக் டயலாக் தான் பேசுறாங்க. ரோஸு, ஜாக்குன்னு சொல்லி அதே மாரி பேசிட்டு இருக்க. அதே மாரி இவங்களும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைட்டானிக்ல வந்து "ஏ ரோஸ் என் கைய பிடிச்சுக்கோ. நம்ம 2 பேரும் ஒண்ணா ஜம்ப் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு கடைசியா வந்து அவங்க வந்து கிஸ்ஸும் பண்ணிடுறாங்க. அவங்க கிஸ் பண்ண உடனே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போக, அந்த காலேஜோட வாட்ச்மேன் வந்துடுறான். "ஏய் எல்லாரும் என்ன பண்றீங்க? எல்லாரும் ரூமுக்கு போங்க" அப்படின்னு திருத்தி விட, இவங்க நினைச்சாங்க இந்த ஒரு கப்பிள் மட்டும் தான் இருக்குன்னு. அந்த இடத்த சுத்தியே வந்து எக்கச்சக்கமான கப்பிள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க ஓடி போறப்போ அவங்க 2 பேரையும் பார்த்துடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஹாய் சொல்லிட்டு இவங்க ஒரு பிளேஸ்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னால நம்பவே முடியல. இந்த இடத்துல இவ்ளோ கப்பிள்ஸா? அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. வாட்ச்மேனும் போயிடுறாங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. யூலி என்ன நெனச்சான்னு தெரியல. சென்கி மேல இருக்க அந்த பனியெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் அப்ல போயிட்டு இவங்க 2 பேரும் வந்து கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா ரூம்க்கு தான் போயிட்டுருக்காங்க. சென்கி சொல்றா, "நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ் கூட இல்ல. நம்ம எதுக்கு வந்து ஒளிஞ்சுகிட்டு இருந்தோம்? நீ எதுக்கு எனக்கு முத்தம் குடுத்த? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல. அது வந்து தற்செயலா நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, "உண்மைய சொல்லணும்னா நீ கூட நல்லா குட் கிஸ்ஸர் தான் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, சென்கி வந்து யூலிய போட்டு ஒரு அடிக்கிறான். ஆல்ரைட் ஃபாரின்லனா வந்து ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணிக்கிறப்போ ஹக் பண்ணிப்பாங்க, கிஸ் பண்ணிப்பாங்க, நல்லா க்ளோஸா இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் இப்படி இருக்கு. நம்ம ஏன் ஃபாரின் கல்ச்சர் படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி இவன் ஒரு பிட்ட போட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஃபாரின் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க கூட மட்டும் ஃபிசிக்கலா இருப்பாங்க. மிச்சப்படி அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணா மீட் பண்றப்போ, ஹக் பண்றது நல்லா தானே இருக்கு. நான் உன்ன வந்து பிளெஸ் பண்றதுக்காக தான் கிஸ் பண்ணேன். நீயும் வந்து என்ன தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா வந்து நீ என்ன தள்ளி விடல. அப்பன்னா நீ அந்த கிஸ்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு தானே அர்த்தம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, மேரி கிறிஸ்மஸ் இப்ப நம்ம ஹக் பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க எல்லாருக்கும் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு போல. லீவ் விடுறாங்க நியூ இயர்க்காக. அப்ப 2 பேரும் வந்து இவங்க பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டுருக்க, பேசிட்டு போறாங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஹாலிடேஸ்ல வந்து நம்ம ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போக, "ஏய் சென்கி ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய எடுத்து பென்ல வந்து அவனோட நம்பர எழுதிடுறான். "இதுதான் வந்து என்னோட நம்பரு. நீ வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு"
பண்ணு சரியா அப்படின்னு சொல்ல, இந்த என் கையில உன் நம்பரை எழுது அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து அவன் நம்பரை எழுதுறான். இது எல்லாமே படத்துல வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, பின்ன நல்லா இல்லையாப்பா படத்துல வர மாதிரி தானே நீயும் நானும் சொல்ல, அது பையனும் பொண்ணும், ஆனா நம்ம 2 பேரும் பையனாச்சே அப்படின்னு சொல்ல, வசனமாடா முக்கியம், அதுல இருக்கிற லவ்வ பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போயிடுறாங்க. அப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் இந்த வீடியோ வந்து ஏன் வந்து லேட்டா போடுறேன்னா, நான் இந்த சீரிஸ் மட்டும் பண்ணல. கூடவே வந்து ஒரு 4 சீரிஸ் பண்றதுனால, அது எல்லாமே வந்து போடுறதுக்கு டைம் கரெக்ட்டா ஆயிடுது. நான் வந்து டக்கு டக்குன்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன் மக்களே. எனக்கு வந்து சில சமயம் 2 மணி நேரம் இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆயிடுது வாய்ஸ் ஓவர் பண்றது என் மூட பொறுத்து. அதனால தான் வந்து என்னால இது சரியா போட முடியல. இல்லன்னா நான் வந்து இந்த எபிசோட வந்து டக்குன்னு போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து 1 வீக் கேப் மாரி தெரியும். ஆனா அந்த 1 வீக் கேப்லயும் வந்து நான் 4 சீரிஸ் போடுறதுனால மட்டும் தான் லேட் ஆயிடுச்சு. மிச்சப்படி வேற ஒண்ணும் இல்ல. நான் சீக்கிரமா வந்து உங்கள வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை கைஸ், டேக் கேர், லவ் யூ ஆல்.